வான்குரல் இது உன் கதை. ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்தில் 35 வருஷமாக ஒரு போஸ்ட்மேன் வாழ்ந்துட்டு வராரு. ஒரு நாள் மதிய டைம் நல்ல மழை. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் பழைய டெலிவர் ஆகாத லெட்டர் ஒன்று அவரோட கண்ணில் படுது. சடனாக அந்த என்வலப்போட கார்னரில் ஒரு சின்ன ஹார்ட்டின் சிம்பிள் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டர்னு டேட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. அட்ரஸையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்னன்னு தெரியல, இந்த லெட்டரை இப்போவே டெலிவர் பண்ணணுன்னு அவர் மனசு கடந்து துடிக்குது. அப்படி இப்படின்னு தேடி அலைஞ்சு திரிஞ்சு அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டு வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு. இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கத்தோடவே காலிங் பெல் அடிக்கிறாரு. ஒரு சின்ன பொண்ணு கதவை திறக்கிறா. லெட்டரை கொடுத்ததும் அந்த பொண்ணு என்னோட அம்மாவுக்கு வந்த லெட்டர்னு சொல்ல, ஸ்லோவாக வீட்டை சுற்றி பார்த்த போஸ்ட்மேனுக்கு வீட்டோட சென்டரில் ஒரு ஃபோட்டோ இருந்ததை பார்த்துட்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. ஒருவேளை இந்த லெட்டர் இவங்க லைஃப்பை மாற்றிருக்குமோன்னு யோசிக்கிறப்போ அந்த பொண்ணு லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்கிறா. என் அன்பிற்குரியவளே, நான் நாளைக்கு ஃபாரின் போகிறேன். உன்கிட்ட சொல்லாமல் போகணும்னு தான் நினச்சேன், ஆனால் மனசு கேட்கலை. நாளை காலையில் உனக்காக ஓல்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறேன். நீ வருவென்ற நம்பிக்கையோட உன் முகம் காணும் வரை காத்திருப்பேன். அந்த லெட்டரை படிச்சுட்டு அந்த பொண்ணு கண் கலங்கி நிற்கிறா. இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்த ஒன்று கிடைக்க போகுதுன்னு ஒரு சந்தோஷம். இவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறா. போஸ்ட்மேனும் தெரியும்னு சொல்ல 2 பேருமே ஒரு டீ கடையை நோக்கி போகிறாங்க. டீ கடையில் விண்டோ கிட்ட ஒரு வயசான ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த பொண்ணை பார்த்ததும் தன்னையே அறியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு. அவர் தான் தன்னோட அப்பான்னு புரிஞ்சுக்கிறா அந்த பொண்ணும். யோசிச்சு பாருங்களேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்க வேண்டிய லெட்டர் இன்னைக்கு ஏன் கிடைச்சிதுன்னு. சம்டைம்ஸ் காதலும் கதையும் லேட்டாக வந்தாலும் நம்ம மனசை டச் பண்ணிடும், இந்த லெட்டர் மாதிரி.